ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக்னாலஜி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் குரூப் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, குரூப்பில் வந்து எப்படி எக்ஸிட் ஆகுறது, ஒரு குரூப்பில் வந்து நம்ம எப்படி மெம்பர்ஸை வந்து ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம வாட்ஸ்அப்புக்குள்ளே போகலாம். போன பிறகு ரைட் சைடில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள், கிரியேட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நியூ குரூப் மேலே ஒரு ஆப்ஷன் காமிக்கிறதுல அதை கிளிக் பண்ணுங்கள். நியூ குரூப்பில் வந்து நம்ம யாரெல்லாம் ஆட் பண்ணணுமோ உங்கள் காண்டாக்ட்லாம் வரும், நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் வேணுமோ அவங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் மேலே வந்து ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க வந்து செலக்ட் ஆகிடுவாங்க. ஸோ என்ன நம்பர்லாம் வேணுமோ செலக்ட் பண்ணிகிட்டே வாங்க. இப்போதைக்கு நான் ஒரு நம்பர் மட்டும் செலக்ட் பண்ணுறேன். அப்போ பாருங்கள், மேலே எனக்கு தனியாக ஒருத்தது மட்டும் காமிக்குது. ஸோ நான் செலக்ட் பண்ணிட்டு ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணேன்னா இங்கே வந்து எனக்கு குரூப் நேம் கேட்குது. என்ன குரூப் நம்ம வந்து க்ரியேட் பண்ணாமோ நேம் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸுன்னு கொடுக்குறேன். நான் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் க்ரியேட் பண்ணுறதுனால ஃப்ரெண்ட்ஸுன்னு நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ண பிறகு டிக் ஆப்ஷன் இருக்குல்ல, கீழே டிக் பாக்ஸில் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து நியூ குரூப் வந்து க்ரியேட் ஆகிடும். அவ்வளோதான், ஃப்ரெண்ட்ஸுன்றதில் வந்து குரூப் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா குரூப் இன்ஃபோ வந்து நம்ம பார்க்கலாம், யாரெல்லாம் இருக்காங்க குரூப்லன்னு பார்த்துக்கலாம். அப்படியே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா டவுனில் போனீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து குரூப் அட்மின் இருக்குது பாருங்கள், யூ குரூப் அட்மின், கீழே ஒருத்தர் இருக்காங்க. நம்ம ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி திரும்ப வந்து மெம்பர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆட் அண்ட் ப்ளஸ்ன்றதில் மேலே அங்கே வந்து நான் கிளிக் பண்ண பிறகு நிறைய திரும்பியும் காண்டாக்ட்ஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ நம்ம வந்து என்ன காண்டாக்ட்ஸ் வேணுமோ, யார் வேணுமோ நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப் யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோ அவங்கள வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு நம்பர் ஆட் பண்ணிட்டு நான் டிக் கொடுக்குறேன். டிக்கை கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஆடிங் வருது. நான் என் நம்பர் வந்து செகண்ட் நம்பர் வந்து நமக்கு ஆட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்க்ரால் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். இப்போ நான் இருக்கேன், இவங்கிறது வந்து நான் தான் அட்மின்னு, நான் 2 பேர் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பேர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆட் பண்ண மெம்பர்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்கள் கீழே. இப்போ வந்து யாரை வந்து நமக்கு வேண்டாமோ ரிமூவ் பண்ணலாமோ அவங்கள வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம ரிமூவ் பண்ணோம் ஆட் பண்ணோம்னா நம்ம வந்து அட்மினாக இருந்தால் மட்டும்தான் முடியும். சரிங்களா? இப்போ வந்து அவங்க வந்து நம்மளை என்னை வந்து ரிமூவ் பண்ண முடியாது. நான் தான் வந்து அவங்களை ரிமூவ் பண்ண முடியும். ஏன்னா நான் வந்து அட்மின். இங்கே பக்கத்தில் இப்போ குரூப் அட்மின் போட்டிருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அவங்க நேமை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்குது. ரிமூவ், மேக் குரூப் அட்மின். அவங்கள வந்து குரூப் அட்மினாகவும் நான் வந்து மாற்றலாம். இப்போ நான் மட்டும்தான் அட்மினாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கும் வந்து பெர்மிஷனை கொடுக்கலாம். அவங்களும் வந்து ஒரு மெம்பர்ஸை வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம விரும்பணும்னா அவங்களே வந்து குரூப் அட்மினாக மாற்றலாம். இப்போ பாருங்கள், குரூப் அட்மின் ஆகிட்டாங்க அவங்களும். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் நம்ம வந்து இந்த குரூப்பில் ஆட் பண்ணலாம். அவங்களுக்கும் உரிமை இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேங்களா? இப்போது நீங்கள் தான் வந்து மெயின் அட்மினில். ஸோ நீங்கள் அவங்கள கிளிக் பண்ணிவிட்டு அவங்கள வந்து டிஸ்மிஸ் ஆஸ் அட்மின் கொடுக்கலாம், இல்லை ரிமூவும் பண்ணலாம். ஓகே, ரிமூவ் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட பேர் வந்து இதில் வந்து போயிடும். இந்த குரூப்பில் அவங்க மெம்பர் கிடையாது. சரிங்களா? இப்போ நான் அடுத்த மெம்பரை நான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், அவரை வந்து நான் வந்து இப்போ அட்மினாக மாற்றலாம், அவரையும் வந்து ரிமூவ் பண்ணலாம். என்னால் இந்த குரூப்பில் வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து அவரை வந்து குரூப் அட்மினாக நான் வந்து மாற்றிருக்கேன். இப்போ நான் மாற்றின பிறகு இவங்கள வந்து அட்மின்லேருந்து எடுக்கணுமா இல்லை ரிமூவும் பண்ணணுமாலாம் கேட்குது. நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்கும். திரும்பவும் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க பேர் மேலே இப்போ வந்து நான் வந்து டிஸ்மிஸ் ஆஸ் அட்மின் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அட்மின் பர்மிஷன் போயிடும். அட்மின்னா வந்து அவங்க வந்து யாரையும் இனி ஆட் பண்ண முடியாது, ரிமூவ் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து இப்போ நான் வந்து ரிமூவ் கொடுத்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குரூப்பில் வந்து ஆட் பண்ணோம்னா மேலே இருக்கிற ப்ளஸ் சிம்பிளை கொடுத்து நம்ம காண்டாக்டை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த குரூப்லேருந்து எக்ஸிட் ஆகணும், நம்ம இந்த குரூப்பே எனக்கு வேண்டாம், நான் வெளியே போகணும் அப்படின்னா 3 டாட்டை மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கேயும் காமிக்குது ஆட் மெம்பர்ஸு, இல்லை குரூப் நேமை நான் சேஞ்ச் பண்ண முடியும். அப்போ குரூப் பர்மிஷனை சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ நாம் வந்து குரூப் நேம் என்ன வேணுமோ மாற்றி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ரெட் கலரில் இருக்குல்ல டிக்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா குரூப் வந்து நேம் மாறிடும். இப்போ வந்து அதே 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் மெம்பர்ஸ் கொடுத்திங்கன்னா நமக்கு வந்து திரும்பியும் வந்து காண்டாக்ட் ஓப்பன் ஆகும். நம்ம அங்கேருந்து யாரெல்லாம் வேணுமோ நம்ம வந்து அப்படியே கிளிக் பண்ணிகிட்டே அவங்களெலாம் செலக்ட் பண்ணிகிட்டே வந்தோம்னா அவங்களாம் வந்து நம்மளோட குரூப்பில் மெம்பர்ஸாக ஆகிடுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து குரூப் பெர்மிஷனுக்குள்ளே போனோம்னா இங்கே வந்து காமிக்குது நிறைய ஆப்ஷன்ஸ். இதில் வந்து பெர்மிஷன் வந்து நம்ம கொடுக்குறது நம்மளோட குரூப் மெம்பர்ஸ் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம், அவங்களும் வந்து மெசேஜ் அனுப்பலாம் நம்ம இந்த குரூப்பில் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ணலாம். ஒரு சில குரூப் வந்து ஒருத்தர் விரும்ப மாட்டாங்க, மற்றவங்க யாரும் அனுப்பக்கூடாது, அட்மின் மட்டும் தான் அனுப்பணும் அப்படின்னா நமக்கு இந்த ஆப்ஷனை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து அட்மின் மட்டும் தான் வந்து மெசேஜை வந்து அனுப்ப முடியும், மற்ற மெம்பர்ஸ்லாம் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ண தான் முடியும். அந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் வந்து நம்ம இதில் குரூப் பெர்மிஷனில் நம்ம வந்து மாற்றிக்கலாம். சரிங்களா?
ஸோ நம்ம வந்து ஒரு குரூப்பில் வந்து எப்படி ஒரு மெம்பரை ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, அவங்களோட பெர்மிஷன் பற்றி நம்ம எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து இந்த குரூப்பே வந்து நம்ம எக்ஸிட் பண்ணணும், delete பண்ணணும் அப்படின்னா எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குரூப் இருக்குது, நான் தான் அட்மின், அட்மின் மட்டும் தான் இந்த சேஞ்சஸ்லாம் பண்ண முடியும். சரிங்களா? இப்போது மேலே இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே கீழே மோருங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் குரூப்னு இருக்குது பாருங்கள். கிளியர் சேட்னா எல்லா மெசேஜும் வந்து டெலீட் ஆகிடும். இப்போ வந்து எக்ஸிட் குரூப்னா எனக்கு குரூப் வந்து நான் வெளியே போகணும்னு கேட்குறேன். அப்போ நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸிட்டை கொடுத்துட்டேன்னா இந்த குரூப்லேருந்து நான் மட்டும் வெளியே போயிடுவேன், மற்றவங்களாம் இருப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி நம்ம வந்து இந்த குரூப் வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எக்ஸிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எக்ஸிட் பண்ணி ரிமூவ் ஆகிட்டேன். இப்போ நான் அதுலேருந்து நான் வெளியே வந்துட்டேன். திரும்பவும் நான் மேலே இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு குரூப் இன்ஃபோக்குள்ளே போகிறேன். இப்போ எனக்கு ஆப்ஷன் எப்படி காமிக்குதுன்னா டெலீட் குரூப் தான் காமிக்குது. ஓகேங்களா? நான் வந்து டெலீட் கொடுத்துட்டு இந்த குரூப்பை வந்து ஃபுல்லாகவே வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ எனக்கு அந்த குரூப்பே வந்து இந்த காமிக்காது, ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பே. வாட்ஸ்அப் குரூப் பற்றி நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ லைக் மை சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.